இன்றைக்கி நம்ம வெறும் இரநூறுபா செலவில் 1 கிலோ டைரி மில்க் எப்படி செய்யணும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த 1 kg சாக்லேட்டை ஒரு ஃபேமிலியே ஒரு வாரம் வச்சு சாப்பிடக்கூடிய சாக்லேட்டு. இதை ஒரே நாளில் சாப்பிட்டுட்டு எனக்கு சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துச்சு இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லக்கூடாது. இதை ஏன் நான் முன்னாடியே சொல்கிறேன்னா, போன வீடியோவில் ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருக்கான், உங்கள் வீடியோ பார்த்து சமைச்சு நாய்க்கு வச்சேன், அதை சாப்பிட்டு நாய் செத்து போச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கான். இல்லை அவனுக்கு எங்கன்னா அறிவு இருக்கா? சமைச்சது யாருன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு போய் நாய்க்கு வைப்பாங்களா? மனுஷால் யாராவது 2 பேருக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு எதுவும் ஆகலைன்னா அதுக்கப்புறம் நாய்க்கு வைக்க வேண்டியதானே, முட்டா பையன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறோம். தண்ணி கொதித்ததும் ஒரு கிண்ணத்தை மேலே வச்சு அதில் 100 கிராம் பட்டரை ஆட் பண்ணுறோம். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் கொக்கோ பவுடரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறோம். நம்ம எப்போவுமே சாக்லேட்டை இந்த மெத்தடில் தான் செய்யணும். டைரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு செஞ்சீங்கன்னா சாக்லேட் கரிஞ்சிரும், அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதில் 100 கிராம் பால் பவுடரை ஆட் பண்ணுறோம். பால் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம இதில் 1/2 லிட்டர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்து விடணும். மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா அது கரையிறதுக்கு டைம் ஆகும். சுகர் பவுடர் 250 கிராம் ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி கட்டியாக வரும், நீங்கள் கலக்க கலக்க கட்டி உடஞ்சிரும். இதை பொறுமையாக நீங்கள் கலந்துக்கிட்டே இருக்கணும். கலந்துக்கிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ இது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நீங்கள் கலக்க கலக்க கட்டி ஆகிட்டே வரும். நம்ம மிக்ஸி ஜாரில் 50 கிராம் பாதாம் ஆட் பண்ணி 2 செகண்டு தான் அரைக்க போகிறோம். அதுக்கு மேலே அரைச்சோம்னா ரொம்ப தூள் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதை சாக்லேட்டில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சாக்லேட்டை கிளறிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்க விடவே கூடாது. லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இதை மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நெய் தடவி நம்ம வச்சிடணும். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆகிடும். 1 மணி நேரம் இது ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் ஆட் பண்ணுறோம். சூடாக ஆட் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் பாத்திரம் உருகிடும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃப்ரீசரில் வைப்போம். இந்த மாதிரி வைக்கணும். இப்போ சாக்லேட் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை எடுத்து நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வைக்கணும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்கினா கூட இந்த மாதிரி இருக்காது. நம்ம அவ்வளோ நட்ஸ் போட்டிருக்கோம், அவ்வளோ பட்டர் போட்டிருக்கோம், அவ்வளோ சுகர் போட்டிருக்கோம், அவ்வளோ பால் போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம மூடி ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இது ஃப்ரீசர்லேயே இருக்கணும். காலையில் இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா செட் ஆகிடும். வாங்க போய் காலையில் வருவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இது செட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். இது என்னப்பா இவ்வளோ ஐஸ் ஆகியிருக்கு. சரி வெளியில் எடுத்து பார்ப்போம். செட் ஆகியிருக்குமான்னு தெரியல, பார்ப்போம் இருங்க. சரி, இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம இதில் கத்தி வச்சு லைட்டாக கீறி பார்க்கணும், நல்லா செட் ஆகிருக்கான்னு. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சைடு ஓரம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். இது சீக்கிரம் மெல்ட் ஆகுது, அதான் ஒரு பிரச்சனையே. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் திருப்பி போட்டு வச்சுப்போம். இது வருமானு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. வரல, ஏன்னா இது பட்டர் போட்டதுனால ஒட்டிக்கிச்சு நல்லா. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணுவோம். வருதுமா? வந்துச்சு. இப்போ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே நம்ம கட் பண்ணுவோம் ரெண்டா. இது 5 ஸ்டார் சாக்லேட் மாதிரி இருக்குது பார்க்க. இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரியான டேஸ்ட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட்.
இப்போ நம்ம இதை சின்ன சின்ன கப்பில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.